எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே நல்ல கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லிடுவீங்களா? திமுக கூட்டணிக்கான கதவை சாத்திர வேண்டாம் நினைக்கிறீங்களோ? ஆனா இனிமே நான் தான் தலைவர் அப்படின்னு ஒரே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டீங்க. பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எல்லாம் கூடின மாதிரியே தெரியல. இது நான் உருவாக்கின கட்சி. ஆமா, சுயம்பு. திரு அன்புமணி வந்து ஓப்பனாவே ஒரு கேள்வி வச்சார், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்டாரு. பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழு மைக்கை தூக்கி போட்டார். எப்ப முடியும் இந்த பிரச்சனை? அது தெரியலையே. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம ஒரு வருஷத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறோம். நீங்க வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் பார்த்துட்டீங்க. சொந்த கட்சியை இவ்வளவு வருஷமா நீங்க நடத்திட்டு வர்றீங்க. திமுக நல்ல கட்சியா, அதிமுக நல்ல கட்சியா? இது சிக்கலான கேள்வி. அதாவது நல்ல கட்சி கெட்ட கட்சின்றதெல்லாம் சொல்றது தர்மம் அல்ல. தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் தர்மமும் அல்ல. தர்ம சங்கடமான கேள்வி. அது இதுவா அதுவான்னு சொல்றது. இப்படி சொன்னோம்னா அந்த கட்சியை வழிநடத்துகிறவர்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்களோட மனநோவும் இல்லை ஐயா அப்படி ஐயானா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. நீங்க ரெண்டு பேர்த்தையுமே கூட்டணியில் இருந்தவங்க, உங்களுக்கு நேரடியான பழக்கமே உண்டு அப்படிங்கிறதுனால கூட்டணி வேறு, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வேறு. அதனால தான் அது எங்க நோக்கி நகருமோ அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். அது எங்க நோக்கி நகருமோ அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். அது இப்போ சொல்ல முடியாது, என்ன நாள் இருக்கு. அது அதிமுக நல்ல கட்சியா, பாஜக நல்ல கட்சி? எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே நல்ல கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லிடுவீங்களா? சொல்லுவேன். எல்லா கட்சியும், அதாவது இங்கே 46 கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் 46 கட்சி நல்ல கட்சி தான். அது கெட்ட கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? எதிர்த்து நிற்க வேண்டிய கட்சி, எதிரி கட்சி, அவர் வளரக்கூடாது தடுக்க வேண்டிய கட்சின்னு அரசியலில் எதிர் நிலைப்பாடு எடுக்கிறோம்ல. நான் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நான் எடுக்கிறதில்ல. அது தேவையும் அல்ல, தேவையானதல்ல. அதனால் வந்து இது நல்ல கட்சி, இது நல்ல அது கெட்ட கட்சின்றதுலாம் தேவையில்லை. ரிசர்வ் மனிதர்களை பொறுத்த வரைக்கும், மனிதர்கள் பார்க்கும்போது இவன் நல்லவனா கெட்டவனான்றது அவனுடைய சுபாவத்தை நம்ம பார்க்குறோம். சுபாவத்தை பொறுத்து குணத்தை வச்சு பார்க்குறோம். குடிக்காதவனாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குடிக்கிறவனா பிடிக்காது. இந்த மாதிரி மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கலாம். கட்சியை பற்றி நம்ம இன்னைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தெரில. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்களை உங்களுக்கு தெரியலன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்களை உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிக்கலாமா? எனக்கு இன்னைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா மீடியாவில் நீங்கள் தானே இருக்கீங்க. லேட்டஸ்டா விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது இல்லை, இன்னைக்கு நான் சொல்றது. இன்னைக்கு காலையில் இன்னைக்கு அப்டேட். 2026 தேர்தல் நம்ம வந்து ஒரு அலையன்ஸை நோக்கி போகணும். அது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 2 பக்கம் ஒரு அலையன்ஸ் நிற்குது. திமுக பக்கத்தில் ஒரு பெரிய அலையன்ஸ் நிற்குது. ஏடிஎம்கே பிஜேபி ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. நம்முடைய திசை எந்த பக்கமாக போகும்? நாங்கள் இதை பற்றி தலைவர்கள் இன்னும் முடிவு பண்ணலை. நிர்வாகக்குழு, ஒரு கட்சிக்கு நிர்வாகக்குழு இருக்குது, அப்புறம் செயற்குழு இருக்குது, அப்புறம் பொதுக்குழு. இதெல்லாம் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த கட்சியோடு ஒரு கூட்டணி வச்சிடலாம், இந்த கட்சியோடு அப்படின்னு அங்கே தான் முடிவு பண்ணணும். பொதுக்குழு தான் முடிவு பண்ணணும்.
இல்ல அது வந்து எந்த திசையில அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சா, அப்ப நீங்க திமுக கூட கூட்டணி வைக்க 8 திசையில ஒரு திசை போட்டுரும். ஓகே 8ல 1 இருந்து இப்ப திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா நீங்க நிறைய விமர்சனம் வச்சிருக்கீங்க. இப்ப சமீபமா இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய விமர்சனங்கள் வந்து மாநில அரசை நோக்கி ரொம்ப கடுமையாவே இருந்திருக்கு. எப்பயுமே அவங்களுடைய கடுமையா இல்லை, கலைஞர் சொல்லுவார், கூட்டணியில் இருந்துனே ராமதாஸ் இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாருன்ட்டு ஊடக நண்பர்கள், அதாவது ப்ரெஸ்ஸை, மீடியா பர்சன்ஸை கேட்பாங்க. அப்போ அது சொல்லுவார், தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது அப்படின்னு ரொம்ப நளினமாக சொல்லுவார், நாகரிகமாகவும் இருக்கும். அது மாதிரி அதான் அதனால வந்து அவங்க கூட நீங்க கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறதுனால அந்த பக்கமும் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி இந்த கதை கடுமையான விமர்சனம்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தவறுகளை சுட்டி காட்டுவது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை. ஆமா, அப்ப தவறுகள் செய்யறாங்க. இப்போ வந்து நான் எதிர்கட்சி. ஆமா, அப்போ தவறுகள் அவங்களுடைய அரசில் செய்கிற தவறுகள் இல்லது தவறுகள் எல்லாமே யோசனைகள் இல்லையா? அப்போ யோசனைகளும் சொல்லுவோம். தவறு செய்யறாங்கிறது உண்மையாயிருதுல. அப்ப நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தானே ஆயிருது. அவங்களுடைய ஆட்சியில் ஏதாவது தவறுகள் எனக்கு பட்டதுன்னா, எனக்கு தவறுன்னு பட்டதுன்னா நான் விமர்சனம் பண்ணுவேன். ஏதோ பாக்கி இருக்கு போல தெரியுது அந்த பக்கம். அந்த கதவையும் பூட்டிட வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ ஐயா? எதுங்க? திமுக கூட்டணிக்கான கதவை சாத்திட வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ? சாத்துறது திறக்கிறதெல்லாம் நான் தான் சொன்னேன். 8 பக்கம் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு, இந்த 3 தான் முடிவு பண்ணணும். கதவை சாத்துறது திறக்கிறதெல்லாம் அதுதான் செய்யணும். 2024 நம்ம வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னு சொன்னீங்க நீங்க பேட்டியிலேயே வந்து. அப்புறம் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு அவங்க விரும்புனாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, நீங்க 2 பேரும் எப்ப சேருவீங்கன்னு தெரியலையே. ஆமா, அது அவங்க சேர்த்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்தா நாங்கள் அதை நான் சொன்ன மாதிரி இந்த 3 குழுவில் வச்சு முடிவு பண்ணுவோம். அழைப்பு விடுத்தால், அழைப்பு விடுக்கலைனாலும் பொதுக்குழுவில் கேட்போம். பொதுக்குழு என்ன செய்யணும்னு எல்லாரையும் கேட்போம். அதனுடைய அடிப்படையில் முடிவு இருக்கும். அவங்க அப்ப அவங்களுடைய அழைப்பு வந்தா அடுத்த கட்டமா நகரும்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஒரு கட்சியிலேருந்து அழைப்பு அது பெரிய கட்சியாக, இப்போ எங்களோட பெரிய கட்சி திமுக, அண்ணா திமுக. அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து சொன்னால், இப்போ திமுக இருந்து அழைப்பு வந்துட்டா எல்லாத்தையும் இதில் வச்சு விரிவாக பேசுவோம். அதையும் பேசிடுறதா? ஆமாம், பேசி தான் முடிவு பண்ணணும். நானே முடிவு பண்ணுறேன். நீங்க பேசும்போது பாருங்க எவ்வளவு டெமோக்ராட்டிக்கலான விஷயமா சொல்றீங்க. நீங்க பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எல்லாம் சொல்றீங்க. ஆனா இனிமே நான் தான் தலைவர் அப்படின்னு ஒரே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டீங்க. பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எல்லாம் கூடின மாதிரியே தெரியல. ஆமாம், இது கட்சியினுடைய பொறுப்புகள். நான் சொல்கிறேன், நான் தான் தலைவர்ன்றது கட்சியினுடைய பொறுப்பு. அது பட் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் அது சம்மந்தமான ஒரு முடிவு எடுக்க வேண்டியது நான் சொல்ல இந்த 3 அமைப்புகள். இல்லை, கட்சிக்கான தலைவருங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு, நீங்கள் வந்து டே 1லேருந்து நிறுவனராக இருந்து அதில் பிறகு திரு ஜி.கே. உட்பட பலர் வந்து இருந்தால் கூட அது வந்து உங்களுடைய முகத்தை எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன சொல்கிறீங்கிறத பார்ப்பாங்க. அதற்கு பிறகு தலைவர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து இந்த டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் எதுவுமே நடக்கலையே. ஒரு ஜனநாயகபூர்வமாக பொதுக்குழுலையோ, செயற்குழுலையோ, உயர்மட்ட குழுலையோ எதுவும் கேட்கப்பட்ட மாதிரியே தெரியலையே. ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டீங்களே. புரியல, மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, இந்த நீங்க வந்து டெமோக்ராட்டிக்கலா பேசுறீங்க, சொல்றீங்க வந்து நம்ம வந்து யாரோட கூட்டணிங்கிறத நம்ம வந்து செயற்குழு கூட்டணி. ஆமா, ஆனா தலைவருக்கு வந்து இந்த மாதிரி எந்த கூட்டமும் இல்லாம நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுக்குழு கூட்டின மாதிரி தெரியல, செயற்குழு கூட்டின மாதிரி தெரியல. இது நான் உருவாக்கின கட்சி. ஆமா, சுயம்பு உருவாக்கின கட்சி. இந்த கட்சியில் எனக்கு அதோட தலைவராக கொஞ்ச நாளைக்கு இருந்து, கொஞ்ச நாளைக்குன்னு சொல்கிறத விட என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தலைவராக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா அதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் கூட கட்சி இன்னும் நல்லா வளரணும்,
தேர்தலை சந்திக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால தான் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கணும். நீங்க வந்து சுயம்புங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க தனியா உருவாக்கி நீங்க சொன்ன மாதிரி ஆயிரம் கிராமங்கள் இரவு பகலா 6000 கிராமம் இல்ல நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க அதை பார்த்திருக்கோம், நாங்க கேட்டிருக்கோம். அது ஆரம்ப காலத்துல இந்த கட்சி அப்படி இருந்தது. ஆனா நீங்க சுயம்புங்கிறது எப்படி? ஆனா ஒரு வன்னியர் சங்கமோ பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சியோ அது எல்லாரும் சேர்ந்தது தானே. எல்லாரும் உள்ள வந்து நீங்க வன்னியர் சங்கம் நீங்க கேட்குறது வன்னியர் சங்கம்ன்றது அது ஒரு தனி அமைப்பு. ஆமா இல்ல அதுவும் ஆனா அது வந்து உங்களுடைய ரத்தமும் சதையும் அதுல இருக்கு, அதுல நம்ம மறுக்கிறதுல. அதான் அது முழு பங்களிப்பு இருக்கு. ஆனா என்னன்னா அது வந்து வன்னிய பெருமக்கள் உள்ள பெருசா வந்தது, பிளஸ் வந்து இங்க மற்ற மக்கள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற எண்ணம் அதுவும் பெருசா. ஸோ எல்லாரும் சேர்ந்து அது வந்து என்னோட கட்சி நான் உருவாக்குன கட்சிங்கிற இடத்துல அது நம்ம அப்படி யோசிக்க முடியுமா? ஆமா, நான் உருவாக்குனது தான் கட்சியும் நான் தான் உருவாக்குனேன், சங்கமும் நான் தான் உருவாக்குனேன். ஆனா பாட்டாளி மக்களுடைய பங்களிப்பு அதுல இருக்குல்ல, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பங்கு, அவங்களுடைய நம்பிக்கை. அதாவது கட்சியோ சங்கமோ எல்லாத்துலேயும் என்னத்தான் நிறைய 99% விழுக்காடு என்ன தான் ஆதரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா கூட்டத்தை? நம்ம மாவட்ட தலைவர்கள் பூரா வேற, நான் 108 மாவட்ட தலைவர் கூட்டம் போட்டேன் அப்படின்னா 108 பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்களே, நான் இதை விட பெரிய கூட்டம், ஒரு நாளைக்கு 300 பேர் 400 பேர் 200 பேர் இங்கே வந்து நியமன கடிதம் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் புதிதாக ஒருத்தரை நியமிக்கிறீங்க, அதற்காக வந்து கடிதம் வாங்கிட்டு போகிறாங்க, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மற்ற நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே. அது எனக்கு தெரியாது. ஏன்னா சில பேர் இங்கே வருவாங்க, சில பேர் அங்கேயும் போவாங்க, அப்புறம் திரும்ப இங்கே வந்துடுவாங்க. ஐயா தான் எல்லாம் ஐயாக்கிட்ட போகணும் வருவாங்க. இது ஒரு சில நாட்கள் நடக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் நடக்கும். ஒரு சில நாட்கள்னால் ஒரு 2-3 நாள் நடக்கும், அவ்வளோதான். அதன் பிறகு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு திரு அன்புமணி வந்து ஓப்பனாகவே ஒரு கேள்வி வச்சார், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்டார். நீங்க சொன்னீங்க அதுக்கான பதிலெல்லாம் சொல்லிட்டு. ஆமா, அதான் சொல்லுவார். நீங்க பதில் சொன்னீங்க, நீங்க இந்த மாதிரி தாயிட்டையே இந்த மாதிரி வந்து கோவமா நடந்துக்கிட்டாரு, தகப்பன் பேச்சு வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்படி செயல்படாம இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் குடும்ப விவகாரம் இல்லையா? குடும்பத்துக்குள்ள என் பேச்சை கேட்கிறாரு, கேட்கலங்கிறதுக்காக கட்சியில நான் அமைப்பு ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவேங்கிறது சரியா? இது குடும்ப விஷயம் மட்டுமல்ல, இது வெளிப்படையாக இல்லை. இப்போ பொதுக்குழுன்னா பொதுக்குழு வந்து பொதுக்குழு மைக்கை தூக்கி போட்டார், அது குடும்ப விஷயமா? ஏன்னா அதுக்கான காரணம் வந்து நீங்க வந்து திரு முகுந்தனை வந்து இளைஞரணியா அறிவிக்க யாரையா, அதாவது எல்லாரும் நான் தான் நியமிக்கிறேன், இவரை நியமிச்சதே நான் தான். அப்படின்னும் போது ஒருத்தர் ஒரு பையனை வந்து திறமையான ஒரு பையனை அப்போ என்ன சொல்லி நியமிக்கிறேன்னா, உனக்கு உதவியாக சொன்னீங்க, உனக்கு உதவியாக நியமிக்கிறேன்னு சொன்னேன். இன்னொன்று இதே மாதிரி தமிழ்குமரனையும் நியமித்தேன். ஆமாம் சொன்னீங்க. உடனே இந்த வாசப்படிக்குத இந்த வாசப்படி போகிறதுக்குள்ள அவன் என்ன பண்ணான், அண்ணே உங்களை பார்க்கணும், இந்த மாதிரி நியமிச்சிருக்காரு ஐயா, பார்த்து உங்ககிட்ட வாழ்த்து பெறணும். உடனே கொதிச்சு விட்டான். கொதிச்சு நீ உடனே ராஜினாமா பண்ணு, யாரும் அவரை எடுத்துக்க முடியாது, அவரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட உடனே ஓடியாந்தாப்புல இந்த மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் பொருள் அவசரப்படாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் வேற பொதுக்குழுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னார், மேடையில் ஏறக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பேசலாம் முழுசாக நியாயமா? சொல்ல அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசியிருந்தா கேட்டிருப்பார்ல, வீட்டுக்குள்ளே பேசி சொல்லியிருந்தா கேட்டிருப்பார்ல. என்ன வீட்டுக்குள்ளே பேசுறது, காட்டுக்குள்ளே பேசுறது இல்லை? அவர் நம்ம பையன் தானே, உங்கள் பையன் தானே? இல்லை நான் தமிழ்குமரன் இல்லை அதான் சொல்ல. இல்லை திரு அன்புமணிகிட்ட அதே பாணி. அப்புறம் நான் சொன்னேன், நீ ஒன்றும் ராஜினாமா பண்ண தமிழ்குமரன் 2 மாதம் அப்படியே பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ போய் அவர் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேன் அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா நீ வந்து நான் சொன்னேன்னே பல்துறைக்கு இருக்கும்போது இது மாதிரி அவன் வரக்கூடாது, பொதுக்குழுலாம் சொன்னக்கூடாது. அப்போ கூட நான் அவசரப்படாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவரை பார்க்கல. அதனால் வந்து சரி பார்க்க முடியாது, கீழ்ச்சி போட்டு போ. இல்லை திரு முகுந்தனை சேர்க்கறதுல தான் அந்த பிரச்சனையே வருது. அவர் மைக்கு தூக்கி போட்ட சம்பவம் நடந்ததே நீங்கள் அறிவித்த பிறகு தான்.
அவர் நீங்க சொன்ன மாதிரி காலாட்டிட்டே இருந்தாரு, மைக்கு தூக்கி போட்டாருங்கலாம் நீங்க சொன்ன சம்பவம் வந்து திரு முகுந்தன் அறிவிச்ச பிறகுதான். அவங்க வந்து நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க வந்து ரொம்ப வலுவா எல்லாத்தையும் சொன்னது வந்து நானோ என் குடும்ப உறுப்பினர்களோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ நாங்களும் எடுத்து வைக்க மாட்டோங்க, ரொம்ப முன்னாடி இருந்து சொல்லிட்டு வர்றீங்க நீங்க அதை. அப்ப வந்து 3வது தலைமுறையா அதுல வரும்போது அவருக்கு ஒரு சங்கடம் இருந்திருக்கலாம்ல. நம்ம அவருக்கு என்ன சங்கடம் இருக்குது சொல்லு? அவருக்கு முகுந்தன் வரும்போது என்ன சங்கடம்? நாளைக்கு யாரும் அதாவது இந்த அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு நான் சொல்லும்போது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வச்சிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அப்போ அது பற்றி பேசும்போது முகுந்தனை இங்கே பொதுக்குழு நடக்குது, எழும்பூரில் ஒரு பொதுக்குழு. அது அவன் அந்த முகுந்தன் சொன்னான், தாத்தா நானும் அந்த பொதுக்குழுன்னு சொல்கிறாங்க, நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு என்னோட பர்மிஷன் கேட்டான். பொதுக்குழுனா பர்மிஷன் மெம்பராக இருக்கணும். ஆமாம் ஆமாம். அவங்க என்ன கேட்டதுனால சரி வாப்பா அப்படின்னு சொன்னான். வந்தான், அங்கேயும் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் என் கார்லேயே வந்துட்டான். உடனே ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டு, நீ தான் வந்து அப்பாவுக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸரோ அப்படின்னு. தாத்தா எப்படி கேட்குறாரு அப்படின்னு. அதே இந்த பிஜேபி கூட்டணியோடு போகணுன்னு சொல்லி உள்ள நானும் அன்புமணியும் பேசிகிட்டு இருக்கோம். 2 சேர் போடணும், இன்னொரு சேர் எடுத்துடணும், இன்னொரு சேர் எடுத்துன்னு போட்டோம். எதுக்கு இன்னொரு சேர்? அதை மூதனை கூப்பிடணும், மூந்தனை கூப்பிட சொல்லணும். அப்போ மூதனையும் அப்போ மூந்தனை இந்த பொலிட்டிக்கல் அட்வைசர்ன்னு சொன்னதை அவர் உறுதிப்படுத்திக்கிறார். எனக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர் பொலிட்டிக்கல் அட்வைசராக அவனை நான் பார்க்கல. உங்களுடைய பேர பிள்ளை, வேறு பிள்ளை, எந்த பிள்ளையும் ஒரு பிள்ளை, சரி வேறு பிள்ளை தான், யார் இல்லைன்னது. ஆனால் இவர் நீ தான் பொலிட்டிக்கல் அட்வைசரோன்னு கோபமாக சொன்னது. அவன் அதுலேருந்து ஆனால் அந்த தேர்தலுக்கு மட்டும் உள்ள இன்னொரு சேர் எடுத்தோன்னா அவனே உட்கார வச்சு பேசுகிறோம் 3 பேரும். நீங்க கேட்டீங்களா சின்னவர் கேட்டாரா? அது 3வது சேர் போட சொல்லி நான் ஏன் கேட்குறேன்? நான் என்ன உங்களுக்கு எனக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர் அவன் ஒன்றும் இல்லையே, அவனை சின்னவர் போட சொல்றாரு. ஆமாம், அப்போ மட்டும் ஏன் சொல்றீங்கன்னு கேட்குறீங்க. அதான் அது போட்டு அப்போ பொலிட்டிக்கல் அட்வைசர் அவருக்காக ஆக்குறாரு. அவருக்கா அப்படின்னு அவருக்காக அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர். இது எப்ப சரியாகும்? நீங்க சொன்னீங்க எப்ப நான் வந்து செயல் தலைவராவோ ஒரு தொண்டராவோ ஐயா வந்து என்ன சொல்றாரோ நான் வந்து சொல்லப்படி கேட்பேன்னு சொன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆனா இது நடக்கிற பார்த்தா முழுக்க ஃபேமிலி இஷ்யூ மாதிரி தெரியுது. பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து ஃபேமிலி இஷ்யூ கிடையாது. என்ன இதில் ஃபேமிலி இஷ்யூ இல்ல? நீங்க உங்களுடைய மகன் உங்களுடைய பேரன் இப்படிதான் நாங்க நீங்க எல்லா கட்சியிலையும் ஃபேமிலி, எல்லா கட்சியிலையும் ஃபேமிலியும் வந்து நுழையத்தான் செய்யுது. எப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கலைஞருக்கு 2 பிள்ளைங்க. ஆமாம். ஒரு பிள்ளைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கிட்டார். ஆமாம், திரு அழகிரி அவளை. ஆமாம் ஆமாம். இன்னொரு பிள்ளைய நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், கூட்டணி அப்போ திமுகவோட அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் எல்லா தலைவரும் கலந்துக்கான மாட்டேன். நான் சொன்னேன், நான் பேசும்போது சொன்னேன், நிறைய பாரத்தை சுமக்கிறீங்க நீங்கள், கொஞ்சம் பாரத்தை ஸ்டாலின்கிட்ட கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டுருந்தார். ஒரு வாரத்தில் துணை முதல்வராக அறிவிக்கிறார். பல நேரத்தில் நான் சொல்லுவேன்மா, நான் சொல்லிதான்ப்பா உனக்கு துணை முதல்வர் கிடைச்சிது. ஆமாங்க ஐயா அந்த மாதிரி. அது இதெல்லாம் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அவங்க பெரிய பிள்ளையே கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறது. இவரை வந்து 2006-11 அவங்க ஆட்சி காலத்திலேயே அவங்க இந்த குடும்பத்தினால தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிறைய அங்க ஒரு தலைமை, இங்க ஒரு தலைமை, அங்க ஒரு பேச்சு அப்படின்னு நிறைய மதுரையில் ஒன்று சொல்றாங்க, சென்னையில் ஒன்று சொல்றாங்க அப்படின்னு
அதுதானே அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமாவே இருந்துச்சு. அதே மாதிரி நிலைமையை பாமக கடக்குதோ? அதே நிலைமை இல்லை. எனக்கு என்ன, எனக்கு இருக்குது எனக்கு வந்து ஒரு பிள்ளை தானே இருக்கு. நீங்கள் 2 பிள்ளை இருந்ததுன்னு சொன்னால் 2 பிள்ளை இங்கே இந்த மாதிரி அங்கே நடந்த மாதிரி இருந்தோம்னா ஒருத்தனை வந்து கட்சியை விட்டு நீக்கலாம் அல்லது இது பண்ணலாம், அதை செய்யலாம். இது அவர் ரொம்ப வெளிப்படையாகவே கேட்குறாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு. தப்பு செய்தேன்றதுக்கு அங்கே அன்னைக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் செய்தியாளர் சந்திப்பு, ஆமாம், மீடியா பீப்புள் பத்திரிகையாளர் சந்திப்பேன். அப்படி சந்திக்கும் போது அதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லிட்டேன். இல்லை, அது பூரா நீங்கள் குடும்பவாரம் தானே சொன்னீங்க. என்னை எடுத்து தெரிஞ்சு பேசினாரு, அம்மாட்ட வந்து பாட்டில் விட்டு எறிஞ்சாரு, என்னைய வந்து பொதுக்கூட்டத்தில் பொதுக்குழுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, லாட்ஜ் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. இது எல்லாமே திரும்ப திரும்ப வந்து குடும்பத்துக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய என்ன குடும்பம் இப்போ நான் வந்து உங்களை அவர் என்ன சொன்னாரு அப்படிங்க. தருமபுரி சரி, இங்கே ஒரு மாதிரி ஒரு மனசு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதனால சரி, தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். சொன்னீங்க எல்லா மாவட்டம் பிடிச்ச மாவட்டம் தான். தருமபுரி மாவட்டம் போகலான் போது அப்போ ஒரு பத்திரிகையாளர் எனக்கு தெரியுங்க, அவர் மூலமாக தான் எதுவும் பேசுவோம். அப்போ தருமபுரி போனாலும் சேலம் போனாலும் மைக்கை வச்சு பேசக்கூடாது சொன்னீங்க. நீங்கள் செய்தியாளர் சந்திப்புலேயே சொன்னீங்க. அப்புறம் மைக்கை வச்சு பேச 200 பேர் மேலே இருக்கக்கூடாது. இல்லை, அது வந்து ஐயாவுக்கும் சின்னவருக்குமானது. அதில் என்ன குடும்பம் இருக்குதா? ஐயாவுக்கும் சின்னவருக்கும் தானே, வேற யாரும் அது இல்லைன்னா குடும்பம் இருக்குதா? இல்லை, அவர் உங்கள்கிட்ட தானே சொல்லுவார், நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க. அது வந்து பொதுமக்களுக்கோ வெளியில் இருக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ 4 மாவட்ட தலைவர்கள் வரக்கூடாது, 2 பொதுச்செயலாளர் வரக்கூடாதுன்னா அது கட்சி வரும். ஐயாவை வந்து என்ன சொல்றது, அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது. அதில் இன்னொருத்தர் 3வது மனுஷன் எப்படி தரலாம்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு என்ன பாகப்பிரிவினர் தான் சொத்து இருக்குது. என்கிட்ட இருக்குது 4 ஏக்கரா 10 ஏக்கரா இருக்குது என் பேரில், அவ்வளோதான் சொத்து என்கிட்ட இருக்குது. இங்கே தோட்டத்தில் நான் அப்போ வாங்கினது 70. நீங்களே வந்து சொன்னீங்க, திரு பழக்கருப்பையாவுடைய இதெல்லாம் வேற மேற்கோள் காட்டினீங்க. பழக்கருப்பையா அப்பாவுக்கு பிறகு அருமையாக சொன்னார். அது சொல்ல வேண்டியது ஒரு மூத்தவர் சொல் வார்த்தை அமருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ மூத்தவர். இல்லை, அப்பா கிட்ட வந்து தோக்குறது தோல்வி கிடையாது, அப்பா சொல்ல. ஆனால் அது வந்து குடும்பத்துக்குள்ள, ஆனால் கட்சிக்குள்ள அப்படி அது இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறோமோ, இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமோ, ரெண்டையும் கட்சி குடும்பம் இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்காம அதை வந்து நம்ம ரெண்டையும் குழப்பிக்கிறோமோ? இதில் கட்சி குடும்பம் இதில் எங்கே வருது? இல்லை, அப்பா பிள்ளை நான் உங்களை கேட்குறேன். அதை நான் தான் சொல்றேன், அப்பா பேச்ச பிள்ளை கேட்கணும், 100% சத்தியம். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. நான் அப்படிதான் கேட்பேன், எல்லாரும் அப்படிதான் கேட்பேன். நான் சொல்றது நம்ம இதிகாச புராணங்கள் அது இது எல்லாமே பார்த்தோம்னா உண்மை. தசரத சக்கரவர்த்தி சொல்றாரு, காட்டுக்கு போனா போறாரு, அப்போ அவருடைய ராமனுடைய முகம் எப்படி இருந்ததுதான் அந்தால இருந்த செந்தாமரை போல இருந்துச்சு. நான் அப்பா எதுக்கு காட்டுக்கு போக சொல்லணும்னு கேட்கிறேன். எது அப்பா எதுக்கு காட்டுக்கு போக சொல்லணும்னு கேட்கிறேன். அவர் ஏன் அந்த அதில் ஏன் வந்தது? ஏதோ ஒரு இது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அது எதனால் போக சொன்னாருன்றது அது வேற விஷயம். ஆனால் அப்படி சொல்லும்போது அவர் முகம் அப்படியே பளிச்சுன்னு இதுவாக இருந்தது. இல்லை, இன்னைக்கு கூட அவர் வந்து கூட்டத்தில் பேசும்போது, நேற்று நினைக்கிறேன், நான் வந்து ஐயாட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன், ஏதாவது தப்பு செஞ்சா கூட மன்னிச்சிருங்க அப்படி தானே சொல்கிறார். அவர் வந்து உங்களை ஏற்று இது வரைக்கும் ஒரு இடத்தோட விமர்சனமே பண்ணவே இல்லையே. நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அவர் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் பொதுவெளியில் நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஐயாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறார். ஐயா வழியில் நடப்போம், அவர் விரும்பினதை செய்வோம் அப்படி தானே சொல்கிறார். அப்போ நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன, ஐயா கோபமாக இருக்காங்க போல. ஆனால் இவர் வந்து நான் அதெல்லாம் கோபம் இல்லை. இந்த நான் கட்சிக்காரங்கிட்ட இப்போ நீங்கள் என்னுடைய கட்சிக்காரன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட சில விஷயத்தில் இந்த கட்சி பண்ணல அது கோபமாக பேசுவேன். சரியா பண்ண மாட்டேங்கிறேன், அடுத்து சரியாக பண்ணலன்னா உன்னை மாற்றிடுவேன் அப்படின்னு திட்டுவேன். ஆமாம், கொஞ்சம் தூரம் போனதும் திண்டிவனம் போனதும் ஒரு ஃபோன் பண்ணி சீட் பெல்ட்டு போட்டியா அப்படின்னு கேட்பேன். அப்போ கொஞ்சம் தூரம் வேற ஒரு இதில் வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். இங்கே திட்டி அனுப்புவேன். அதெல்லாம் உள்ளது. அதுக்கு அவர் அது வந்து அதனால தான் பாட்டாளி சொந்தங்களே என்று சொல்கிறது. என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களேன்னு சொல்கிறது அதுக்காக தான். ஏன்னா அது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அதான் இந்த உறவே இருக்கக்கூடாது. ஆமாம், அதான் அது மாதிரி எனக்கு பேச தெரியாது. மறைச்சு பேசிட்டு பட்டு சொல்லிடுவேன், மனசில் சொல்லிடுவேன். இல்ல, அவர் உங்க பிள்ளை தானே, அவரும் அப்படித்தானே மனசுல பட்டா சொல்லிடுவாரு. அவர் வேற என்ன விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும், அவரும் அதே மாதிரி தானே இருக்கிறாரு. அப்ப இப்ப சமரசம் ஆயிருக்கணுமே, எதுங்க உங்களுக்கும் சின்னவருக்கும் இப்ப சமரசம் ஆயிருக்கணுமே. இல்ல
முகுந்தன் பேரில் அப்படியே இந்த காழ்ப்புணர்ச்சி, அது அக்கா பையன் தானே. இப்போ கூட எப்போ இது பண்ணி முகுந்தன் வந்து அந்த பொறுப்பு காலியாக இருக்குது. இல்ல அவர் ஒருவேளை நினைக்கலாம்ல, நமக்கு வந்து நாளைக்கு நம்மள ஒரு குடும்ப கட்சின்னு யாரும் சொல்லக்கூடாது, நம்ம மெதுவா செஞ்சுக்கலாம், பதட்டத்துல படபடம் செய்யக்கூடாது அப்படின்னு. இப்ப திமுக அந்த விமர்சனம் வந்த மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் உங்களுடைய பிள்ளை தான், அதனால அவருக்கும் வந்து சகோதரி பிள்ளை மேல ஒரு அக்கறை இருக்கும். மெதுவா செய்யலாம்னு நினைச்சிருப்பாரு. அவர் வந்து அன்னைக்கே பேசும்போது நாங்க ஆஃப் த ரெக்கார்ட் அந்த மைக்ல கேட்டது, இப்பதானே வந்தாரு, இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு, தவிர சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தெரியல. மெதுவா செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குமோ. ஐயா இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, அவர் ஒரு 4 நாள் கழிச்சு செய்யலாம் அந்த மாதிரி இல்லையோ? 4 நாள் 5 நாள் கழிச்சு ஒன்றும் செய்யணும். நடந்து போய் விடுங்க. இல்ல அதான் இல்ல, நம்ம இதை பேசி தீர்த்திருக்க முடியாதா அப்படிங்கிறதா அந்த அக்கறை நமக்கு வந்து வரணும். இது வந்து நம்ம 4 பேர் உட்கார்ந்து பேசினா முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லையா அப்படின்னு. ஏன்னா வேற ஒரு பகையோ மாற்று உணர்வோ கிடையாது. இல்லை பேசி இன்னொன்று, இந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் அவனும் போட்டாச்சு. சரி, அவனை அதை போய் ஏன் ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கணும் இது பண்ணணும். தமிழுக்கு பண்ண போடும்போது அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா குடும்ப உறவு, குடும்பம்னு சொல்கிறீங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தோம் அக்கா பையன் தான், சரி அவனை போட்டாச்சு. நான் அப்போ கூட என்ன சொல்லி போடுறேன்னா, பொதுக்குள்ள சொல்கிறேன்னா, உனக்கு உதவியா. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். இப்போ திரும்ப வந்துட்டு அவர் தீரன் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி தலித் திருமொழியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ருட்டியார் பெரியவர் அவர் ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும், இப்போ அந்த அண்ணன் பண்ருட்டி வேல்முருகனாக இருக்கட்டும், நிறைய தலைவர்கள் இந்த மாதிரியான சங்கடத்தெல்லாம் வெளியே போயிடுறாங்களா? நான் யாருக்கும் சங்கடம் கொடுக்கறதில்ல, கொடுத்தவனும் அல்ல, கொடுக்க போறவனும் அல்ல. ஏன்னா யாரும் சங்கடத்தால் இப்போ பண்ருட்டியாருக்கு நான் சங்கடம் கொடுத்தா அவருக்காக பண்ருட்டியார் நடந்தது சொல்கிறேன். சட்டமன்றத்தில் தாமரைக்கனி ஒரு பெரிய மோதிரம் போட்டிருப்பார். எங்கள் ஊர் எம்எல்ஏ. உங்கள் ஊர் எம்எல்ஏ, நீங்கள் அந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதால் அடிக்கிறார் அவர் அடி. யார்? பண்ருட்டி ராமச்சந்திரன். வீரபாண்டியார் அவங்கெல்லாம் அந்த அந்த பிரச்சனை. பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். நான் அப்போ வெளியில் வந்து ஒரு 100 பேஷண்ட் இருக்காங்க, நோயாளிகள். அப்போ அவ்வளோ பேரையும் விட்டுட்டு இந்த மாதிரி அவர் கதறாரு, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்ட்டு. ஸ்டெத்தாஸ்கோப்பை தூக்கி அப்படி போட்டு நேராக சென்னைக்கு போய் பனங்கல் பார்க்குன்னு சொல்லுவோம், இப்போ அது இல்லை. இப்போ அது அந்த இடத்துல ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்கும். அப்புறம் நிறைய கூட்டம் கூடு இதுக்காக, அவருக்காக. ஆனால் அவரே மறுபடியும் வந்து இந்த கட்சிக்கு வந்து வராரு. வரும்போது அவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குறோம், இந்த கட்சி எம்எல்ஏவை ஆக்குறோம். அவர் அப்புறம் இப்போ வேறு கட்சி மறுபடியும் போயிட்டு அந்த கட்சிக்கு போயிட்டு சொல்கிறார். நீங்கள் சமூக நீதியை வந்து உங்களுடைய ஒரு அடிநாதமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வந்து எங்கே போனாலும் வந்து உங்களுக்கான அடையாளமும் அதுதான். நீங்கள் வந்து எங்கேயும் அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. அந்த சமூக நீதிங்கிறது வந்து வெறும் ஜாதி விஷயங்கள் மட்டுமே கிடையாதுல்ல, பெண்களும் சேர்ந்தது தானே, அவங்களுக்கும் சேர்ந்தது. அப்போ நம்ம வீட்டு பெண்கள் அரசியல் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதோ? அது ஆரம்பத்தில் கட்சியை ஆரம்பிக்கும் போது அதை நான் சொன்னேன். ஏன்னா கட்சியை ஆரம்பிக்கும் போது அதை நான் சொன்னேன். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் சொன்னீங்க. காமனா குடும்ப உறுப்பினர் நானும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து திருமதி சௌமியா அவர்கள் போட்டிட்டதில் வந்து நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க, நம்ம வீட்டு பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் வரதில் உடன்பாடு இல்லைங்கிற கணக்கில் சொன்னீங்க. அது ரொம்ப பெரிய வியப்பாக இருந்துச்சு. நிறைய பெண்களை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்தவங்க, நீங்கள் அவங்களுக்கு நிர்வாக பதவிகள்லாம் கொடுத்தவங்க. நீங்கள் அது உங்களுடைய கருத்தை மீறியில் அவங்க நின்றுருக்காங்க. கருத்தை மீறியில், அதாவது நம்ம வீட்டு பெண்கள் அது ஏன் தேவையில்லை, நிற்க வேண்டாம் அப்படின்றது தான். ஏன்னா அது வேறு விதமான விமர்சனங்கள் பண்ணுவாங்க. கட்சியில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்துட்டா பெண்களுக்கு அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. பொதுவாக தவிர்க்கிறதுக்காக தான். பொதுவாகவே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்னை தவிர அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஆனால் கடைசியில் வந்து அன்புமணியை அரசியலுக்கு நீங்க சொன்னீங்க, வேற வழி இல்லாமல் கொண்டு வந்தோம், நிறைய பேர் வற்புறுத்துனாங்கன்னு சொன்னீங்க. அதுதான்
இல்ல ஆனா வந்து அதனால அப்புறம் அதுக்கு அடுத்தது குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் வேண்டாம் அப்படின்றது தான். இப்போ இந்த பையன் அவனுக்கு உதவியா இருக்கான் அப்படின்னு சொல்லி தான். இல்ல அதே மாதிரி திருமதி சௌமியா இல்லாட்டி அதே மாதிரி வேற அவங்க நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய லேடிஸ்னா அதுல ஒரு ரிசர்வேஷன் இருக்கு போல. அதாவது இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து அதை விட்டுருவோம். இப்போ வந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து தந்தையர் தினத்துல தான் வந்து நேத்து இந்த மாதிரி பொதுக்குழுக்கான பிரச்சாரத்தையும் சொல்லியிருக்காரு நடைபயணத்துக்கு. அண்ட் அதை ஆரம்பிக்க போறதே வந்து உங்களுடைய பிறந்த நாள்ல தான் ஆரம்பிக்க போறேன்றாரு. வெளியில பூரா சின்னவர் வந்து ஐயா மேல உயிரா இருக்கிறாரு அப்படின்னு அப்படியா சொல்றீங்க? அது இல்லையா, நான் அதை நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் கருத்துல முரண்பாடு இருக்கலாம், நான் அதை சந்தேகப்படுவேனா இருக்கும். நான் வந்து உங்க மேல ஒரு உயிர் வச்சிருக்காருங்கிறத நான் அதை முரண்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில. அதாவது எனக்கு என்னென்ன வியாதி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்கரை வியாதி உங்களுக்கு இருக்கலாம், இருக்குதா இல்லையா? 10 இல்லை ஆண்ட முன்னத்தில் இன்னும் இல்லை இல்லை இதுவரைக்கும் இல்லை. நல்ல ரொம்ப வாழ்த்துக்கள். சக்கரை வியாதி எல்லாருக்கும் இருக்குது. 10க்கு ஒருத்தருக்கு இருக்கு. 10க்கு 100க்கு 10 பேருக்கு இருக்கு. 10க்கு ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது. 50-50 50 பேருக்கு சக்கரை வியாதி இருக்குது. சக்கரை வியாதி வரக்கூடாதுன்றது தான் இல்லை என்னுடைய. எல்லாருக்கும் யாருக்கும் வரக்கூடாது. அது மாதிரி அது ஒரு கொடிய நோய், கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் அப்படின்ற மாதிரி சக்கரை வியாதி எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் பிபி இல்லாதவங்க யாரும் ஏஜ்ல இருக்குதா? இல்லை, உங்களுக்கு அது இல்லை, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஆக பிபி இருக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்றாரு. ஏஜ்ல அந்த மாதிரிலாம் வந்துடும், நிறைய வந்துடும். உங்களுடைய வயசு ஒரு 50-60 வயசு வந்துடும். என்ன போய் அந்த அம்மா திருச்சி சிறையில் போட்டு வாட்டினதுனால அந்த மன உளைச்சல், அந்த வெப்பம் அது தாங்க முடியாதனால அது மாதிரி நேராக போய் அப்போல்லாம் பைபாஸ் பண்ணிங்கன்னா அதை சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, ஏதாவது அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அது போகட்டும், எனக்கு எந்த வலியும் கிடையாது. ஆனால் கவலையில் சொன்னது தானே, கவலையில் சொன்னது தானே. ஓ, அவ்வளோ கவலை இருக்குதா? அவ்வளோ கவலை இருந்தா நீங்கள் தான் நீச்சல் அடித்து ஒரு வீடியோவே போட்டு விட்டீங்களா, ஆடி போயிட்டாங்களே எல்லாரும். நீங்கள் நீச்சல் அடித்து போட்ட வீடியோ பார்த்து எல்லாரும் ஆடி போயிட்டாங்களே. ஆமாம், இப்போ பாருங்க, தொடுங்க, தொட்டு பாருங்க, இங்கே தொடுங்க. அவரு வந்து மீன் பண்ணது, அவர் நினைச்சது. இப்போ வயசாகிடுது. கலைஞர் எத்தனை வருஷம்? 94 வயசு வரைக்கும் சக்கரை நாற்காலியிலே முழுக்க இயங்கிட்டு இருந்தார். பின்னால் ஸ்டாலின் தள்ளி நின்றார் இல்லையா? அப்போ அவர் செயல் தலைவராகவோ வேறு ஏதோ பொறுப்பில் இருந்தார், பின்னாடி செயல் தலைவர் ஆக்குனாங்க, கொடுத்தாரு. ஆனால் அது உதாரணம் சொல்கிறதுக்கு அதுக்காக அப்படியே செயல் தலைவராக்கி வச்சுட்டீங்க. நீங்களும் அதே மாதிரி செயல் தலைவராக்கி வச்சுட்டீங்க. அது செயல் தலைவர்ன்றது சாதாரண பொறுப்பு இல்லை, அது ஒரு பெரிய பொறுப்பு. அதாவது நீ போய் நல்லா செய், மக்களை பாரு. இல்லை, மெசேஜ் வந்து செயல் தலைவராங்கிறது இல்லையே, மெசேஜ் வந்து சின்னவரா பெரியவராங்கிறது தானே. அது இல்லை. இப்போ நான் நினச்சிருந்தேன்னா நீக்கிருக்கலாம், கட்சி எங்கேயோ போயிருப்பேன் இல்லையா? அது பண்ணிடலாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது, சங்கம் ஆரம்பிக்கும் போது நான் எந்த பொறுப்புக்கும் போக மாட்டேன், நிறுவனர் அவ்வளோதான் அப்படின்ட்டு. இப்போ வந்து அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதை காப்பாற்ற முடியலன்னு சொன்னீங்க. இல்ல, அது ஒருத்தருக்கு காப்பாற்ற முடியலன்னா பரவாயில்ல, 2 பேருக்கு காப்பாற்ற முடியலன்னா அது எப்படி இருக்கும்? அது நான் வந்து மகனுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், எல்லாரும் கம்பல் பண்ணீங்க, நான் கொண்டு வந்துட்டேன், அப்புறம் திரும்ப ஒருக்க காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்தோன்னு அந்த மாதிரி விடல, ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற முடியலன்னு சொல்ல முடியாது. மூர்தனை வந்து அவருக்கு உதவியாக தான் போட சொன்னார். அதாவது இன்னொன்று, அந்த பொறுப்பு காலியாக 3-4 வருஷமா 6 வருஷமாவே அது காலியாகவே இருக்குது. நீங்க நினைச்சா கட்சியில எவ்வளவு பாட்டாளி சொந்தங்கள் இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்களா, அவங்களே யாரும் வந்து எனக்கு கேட்கலையே, எனக்கு ஓடணும்னு கேட்கலையே. அதெல்லாம் நீங்க பார்த்து சொல்றதுதான். யாரா கேட்பாங்க? உங்கள்கிட்ட யாருக்கா கேட்பாங்களா? நீங்க தான் பார்த்து நீங்க இருந்தா இருந்துருவாங்க அவங்க. கொடுத்துருவோம். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கல, என்னன்னா தமிழ்குமரன் ஆமா ஏற்கனவே நீங்க போட்டது தானே. ஆமா, அதுக்கு ஏன் எவ்வளோ இருக்கு? இவர் மறுத்தாரு. ஏன் இல்ல உங்களுக்கு இல்ல வாரிசா போயிட வேண்டாம்னு நினைச்சாரோ என்னமோ எனக்கு தெரியல. அதாவது ஐயாட்ட வந்து நமக்கு அவர் ஜி கே மணி அண்ணன் வந்து அவருக்கு அப்படின்னு குடும்பம் அப்படி போயிடக்கூடாது. இப்ப திமுக வந்து நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கு,
அந்த மாதிரி நம்மள நாளைக்கு சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சாரோ நம்ம. இல்லை, நீங்கள் குடும்ப உறவுன்னு சொன்னீங்களே, அவர் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, ரொம்ப வருஷமா கூட இருக்கிறாங்க. கூட இருக்கார். ஓய்வறியா உழைப்பாளர் தியாகச்சம்பல்னு அவரை சொல்லுவோம். உண்மை. இன்னைக்கு கூட இந்த அவ்வளோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கூட்டம். ஆமா, பார்த்தேன். அதில் எல்லாம் பேசுகிறவங்களாம் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. யார்? மணி. மணி. ஆமா ஆமாம், அவருடைய செயல், அவர் விசுவாசம், அது முதல்ல விசுவாசம், முதல்ல விசுவாசம், அதுக்கப்புறம் உழைப்பு, மற்ற எல்லாமே அதுதான். அவருடைய அந்த அந்த பையனுக்கு போட்டது, தமிழ்குமரனுக்கு போட்டது, அவன் வந்து சினிமா துறையில் இருக்கான், இன்னும் கொஞ்சம் எல்லாரோடையும் பழகிறான், போகிறான், நல்லா இருக்கான். நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த பொறுப்பை கொடுத்தா இன்னும் கட்சி கொஞ்சம் நல்லதுன்னு நினச்சி தான் கொடுத்தேன். நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன், தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும்னு தான் நான் போட்டேன். அதுக்கு நம்ம நடந்தது தான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ முடியும் இந்த பிரச்சனை? எப்போ முடியும் இந்த பிரச்சனை? எப்போ முடியும் இந்த பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அது தெரியலையே. நீங்க தான் சொல்லணும். எல்லா பிரச்சனையும் நீங்க தான் முடிச்சு வைப்பீங்க. அப்புறம் நீங்க அதாவது ஒரே இது பத்திரிகையாளர்லாம் கூட்டி அப்பா தலைவராக இருக்கிறான்னு விருப்பப்பட்டு அவர் தலைவர் ஆகிட்டார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கிறேன். அதுவும் இல்லை என்றாலும் ஒரு தொண்டனாக இருந்து இந்த கட்சிக்காக அப்பா சொல்லுகிற, அப்பா இல்லை ஐயா சொல்லுகிற அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் முடிஞ்சு போகுது. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே பொதுவெளியில் சொல்லி அவர் தான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாரு. நான் மன்னிப்பு கேட்கிறேன் பகிரங்கமாவே, ஏதாவது தப்பு செஞ்சுதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. நீங்க மன்னிச்சிட்டேன் ஏத்துக்கிட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதை ஏற்றுட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கு மறுபடியும் தலைவர் பதவி கொடுக்கணும்னு சொல்றாரு. நான் தான் தலைவராக இருக்கிறேன்றாரு, கொடுக்கறதே இல்லை. அவர் நான் தான் தலைவராக இருக்கிறேன்றார். தேர்தல் ஆணையத்தோட கணக்குப்படி எந்த ஆணையம் முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே இன்னைக்கு ஒரு பொதுக்குழு போட்டு இதை ரெக்டிஃபை பண்ணணும்னா என்னால் முடியும். இல்லை, அவர் ஒரு பொதுக்குழு கூட்டுவார்ல, அவர் மாவட்டத்தில் கூட்டத்தை கூட்டினார்ல. கூட்டுறோம். அவங்கள்ட்ட யாரு எக்ஸிஸ்டிங் மாவட்டத்தில் போட்டு கேள்வாங்களா? மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். எப்படி கூட்டினாரு? அதிகாலை 3 மணி வரைக்கும் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்க போறாங்க, அதனால போகாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க வந்துருங்க. ஆனா நம்ம கிட்ட வரல. இப்ப அவர் கூட்ட போது வந்திருந்தாங்களே, அவர் கூட்ட போது 108 பேர் வந்துட்டாங்களே. 100 பேர் போறாங்க, 8 பேர் இங்க வந்தாங்க. அப்போ அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த பெரும்பான்மை தானே பார்க்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து சிவசேனா கட்சி, அதிமுக கட்சி எல்லா இடத்துலையும் பார்த்த போது வந்து பெரும்பான்மை எங்க இருக்குன்னு தானே முடிவு கொடுப்பாங்க. அதான் பொதுக்குழு நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி அது எந்த முடிவு இருந்தாலும் பொதுக்குழு, நான் சொன்னேன், நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு அப்படி கூட்டி முடிவு எடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது முடியும் மாநாடு. நீங்க சொல்படி தானே அவங்க நடப்பாங்க. அது எப்படி? அதாவது நாங்கள் அதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நடந்தது. ப்ளீஸ். நிர்வாகக்குள்ள ஒரு 19-20 பேர் இருக்காங்க. 19 பேர் தான் நினைக்கிறேன் நம்ம கட்சியில். அது நிர்வாகக்குழு கூட்டம் கூட்டி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவேன்னா, சங்கம் கட்சி தொடங்க காலத்தில் அதன் பிறகு என்னை விமர்சிங்கன்னு சொல்லுவீங்க, என்னை விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. என்னை நான் உங்களோட பேட்டி ஃபுல்லாக பார்த்துருவேன். விமர்சனம் பண்ணுங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. பகிரங்கமா சொல்லுங்க, தயங்காதீங்க, யோசிங்க. என்ன குற்றச்சாட்டு தப்பு செஞ்சா நேரடியாக சொல்ல முடியலனாலும் கடிதத்தில் எழுதுங்க, சொல்லுங்க. அந்த காலத்தில் இந்த செல்போன்ல வராத காலத்தில் யார் சொல்லுவா உங்க முன்னாடி? யார் எப்படி யார் சொல்லுங்க? உங்க முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களை மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இல்லைனாலும் அது மாதிரி கடிதம் எழுதுங்கன்னு சொல்லுவேன். கடிதம் எழுதுவாங்க, நான் பதில் போடுவேன், உடனே பதில் போடுவேன். அப்போவே நான் கைப்பட எழுதுவேன் நான். அப்போது இந்த நிர்வாக குழு கூட்டம் கூடும்போது ஒருத்தர் சாதாரண மைல்டாக லேசாக ஏதோ விமர்சனம் அப்படி பண்ணுறது. என்னென்னா, இவர் நீங்கள் மக்களை பார்க்கணும், கிராமத்துக்கு போகணும், இளைஞர்களை பார்க்கணும், ஏதோ சொல்கிறார், அவ்வளோதான். கட்சி நலன் கருதி கட்சி வளர்ச்சிக்காக சொல்கிறார். உடனே அவர் மேலே பாயிறாரு. அவர் நிறுத்தினார். அப்போ தான் நான் சொன்னேன். அப்புறம் மற்றவங்களாம் பேச சொல்லும்போது யாரும் பேசலை. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி இருக்குது. நமக்கு எதாவது பிரச்சனை, நமக்கு என்ன ஒருத்தரும் பேச பாருங்க. அப்போ என்ன சொல்கிறேன் நான் சொல்லும்போது, அவருக்கு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை சொல்லிட்டோம். ஆமாம். ஆனால் அதுக்கான ட்ரைனிங்லாம் அவர் கொடுத்தோம். இது
தலைமை பண்பான இங்கே அரசியல் தலைமை ரெண்டு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இருங்க சொல்லிடுறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, தெரியும், பயிலரங்கம் பார்த்துருக்கேன், அரசியல் பயிலரங்கம் பார்த்துருக்கேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, மற்றவங்க யாரும் பேசலை, நான் பேசலைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு காட்சியை பார்த்ததும் பேசலைன்ட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, இப்படி பேசணும்னு சொல்லி எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லி வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்போ தலைமை பண்பு இல்லை தானே? பகிரங்கமாக சொல்லக்கூடாது. அப்படி கருத்து இருந்தால் கூட பகிரங்கமாக சொல்லக்கூடாது. சொல்கிறேன். நான் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி நீ இப்படி பேசு, இப்படி எதுக்கு தேவையில்லாம் எதுக்கு சொல்ல போகிறேன்? அது மாதிரி சொல்கிறது நாகரிகமா அல்லது ஜனநாயகமா? அது மாதிரி பேசலாமா? அதனால தான் நான் சொன்னேன், கடைசியில் அவருக்கு தலைமை பண்பு இல்லை. ரெண்டே கேள்வியோட முடிக்கிறேன் நான். ஒன்று, குடும்பத்தினரை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க, காப்பாற்ற முடியலன்னு சொன்னீங்க. தலைமை பண்பு இல்லாதவரை நீங்கள் தான் தலைவராக்குனீங்க. அதான் தலைவராக்கணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை சொல்லட்டுமா? நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அதாவது என்னுடைய சௌமியா அன்புமணி, நான் எங்கள் இது கொஞ்சம் அது தெரியுமே எனக்கே தெரியுமே. நீங்க வந்து ஓய்வு எடுக்கிறக்கா மாவலிபுரம் போயிருந்தீங்க. அப்போ வந்து அவங்க வந்திருந்தாங்க, இந்த மாதிரி 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இங்க உடனே பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. மணியண்ணை வந்து இந்த புதன்கிழமை வந்தது, மணியண்ணை வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அது முழுசா நான் பார்த்தேன், ஒரு வரி விடாம நான் பார்த்தேன். ஆமா, சுவாமிநாதனோட கரெக்டா நான் சொல்லிடுவேன். ஆமா, ஃபுல்லா தரவா பார்த்துருக்கேன். இப்போ இதை சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு சரி, சௌமியா விரும்பியவாறு பொதுக்குழு நடந்தது. இவர் தலைவரா, இப்ப அவங்க 2 பேரும் தலைவரா தொடரத்தானே விரும்புறாங்க. எதுங்க? திருமதி சௌமியா கேட்டதுக்காக நீங்க தலைவர் ஆக்குனீங்க. இப்ப அவங்க 2 பேரும் தான் தலைவரா தொடரணும்னு விரும்புறாங்க. அப்படி சொல்லிடலாம்ல? என்ன சொல்றேன் பாண்டே, அவங்க ஒரு கட்சி, புதிய கட்சி தொடங்கட்டும். நீங்க என்ன இது அதெல்லாம் சொல்றத கேளுங்க. புதிய கட்சி தொடங்கட்டும். அவங்களுடைய கனவுல கூட அது கிடையாது. என்ன பேச விடுங்க. அவங்க எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. இதை 3 தரம் அவங்ககிட்டே சொல்லிட்டேன். அதான் செய்யணும். 3 தரம். எத்தனை தரம்? இவ்வளவு பெரிய மரத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி இன்னைக்கு இப்ப நாத்து நட்டு, நீங்க 96,000 கிராமம் போய் ஊரா சுத்தின நாத்து நட்டதை வந்து அப்படி விட்டுட்டு வேற என்ன? அதெல்லாம் இது இவ்வளவு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. நாளைக்கே கூட நீங்க ஒரு கட்சி தொடங்கலாம், அவர் ஒரு கட்சி தொடங்கலாம், வேற ஒரு கட்சி தொடங்கலாம். யார் ஓட்டு போடுவா? நான் கட்சி தொடங்கி நான் வச்சுக்கிற வேண்டியதா? யார் இல்ல. ரெண்டாவது கேள்வி நான் முடிச்சிடறேன். நான் இதோட இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை வந்து நீ தனி கட்சி ஆரம்பிச்சோன்னு 3 தடவை சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை? 3 தடவை. முக்கா 3 தடவை சொல்லி. இறுதியா என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் தொடர்றதன் மூலமா வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில், அதாவது இந்த ஒரு சமுதாயத்துக்கு நான் பார்த்து ஒரு பின்புலத்தோட வந்த கட்சியில் எந்த கட்சியும் உங்களை மாதிரி ஒரு உயரத்தை தொட்டதில்லை. இவ்வளோ எம்எல்ஏக்கள், இவ்வளோ கட்டமைப்பு, இவ்வளோ பின்புலம், இப்படி சித்திரை முழு நாள் நிலவு நிகழ்ச்சி அப்படின்னு இவ்வளோ ஒரு பெரிய கட்டமைப்பாக உருவானதும் இல்லை, வெற்றிகளை தொட்டதும் இல்லை. இந்த பிரச்சனைகள் மூலமா அவங்க மனசுல ஒரு பெரிய மனத்தாங்கல் ஏற்பட்டு இப்படி இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து ஓட்டு சிதறலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஓட்டு சிதறலாக பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என் பின்னாலே, என்னுடைய அடிச்சோட்டின் பின்னாலே வந்த மக்கள், அவர்கள் என்னை முழுமையாக நம்புகிறார்கள். முழுமையாக நான் அவர்களை தொண்டர்களாக பார்ப்பது, என் உயிரினும் மேலான சொந்தங்களாக நான் பார்க்குறேன். அப்படி தான் அவங்களை நேசிக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஒருத்தருக்கு பிறந்த நாள் வந்த வசதி ஒரு பக்கம், அவருக்கு பிறந்த நாள். எனக்கு ஐயா எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்கன்னு நான் ஒன்று வாழ்த்துக்கள், வளமோடு நலமோடு மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டேன். அவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள்லாம் ஃபோன் பண்ணி ஒரு 10 பேருக்கு நான் கடவுள்கிட்டே பேசிட்டேன் அப்படின்னு. மறுநாள்
அவருக்கு எல்லாரும் 10 பேரும் வந்து அவரை பார்க்குறேன். நேற்று என்னமோ ஆகிப்போச்சு அவனுக்கு, கடவுளை பார்த்துட்டு எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ எந்த டாக்டர்கிட்ட போனோம், இல்லை மெட்ரல் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு எல்லாம் ஓடிந்து அவர் பார்த்தேன். ஆமாம், நான் ஐயா கிட்ட தான் பேசுனேன். உனக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லைப்பா, எங்களுக்கும் கடவுள், நீ அதை நேற்றே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அது மாதிரி மக்கள், அந்த மாதிரி மக்களுடைய மனங்களிலே நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன். அதனால அது ஓட்டு சிதறல் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அதிகரிக்குமே தவிர குறையாது. இல்ல, நீங்க தானே ரெண்டா இருந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கும் இன்னொரு கட்சிக்கும் ஒரு பிரச்சனைன்னா வேற, உங்களுக்குள்ளே பிரச்சனைன்னா அதுதானே பிளவு. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை தான். சரி, நான் ஆரம்பித்த கட்சிக்கு இந்த வயசில் தலைவராக இருக்கட்டும், சரி அப்பா விரும்புகிறாரு இருந்துட்டு போடணும்னு சொல்கிறதுக்கு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்ல மாட்டேங்க? எவ்வளோ உதாரணங்கள் இருக்குது. பிள்ளை இருந்துட்டு போட்டோம்னு ஏன் அப்பா சொல்லக்கூடாது? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடுத்து அவர் தானே அவையத்து முந்தி இருப்ப செயல் தானே. அப்பா வந்து பிள்ளைக்கு முன்னுதாரணமா முன்னாடி இருந்து பாரு, நீங்க நடத்துறது தானே. நீங்க சொன்னா தானே அவர் தலைவர், நீங்க சொல்லாம ஒரு தலைவர் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் ஆயிருக்க முடியாது. இப்போ இன்னைக்கு நம்ம தலைவராக இல்லை, நான் எடுத்துக்கிறேன், நான் வச்சுக்கிறேன், நீ சரியாக செயல்படலை, அதனால் நான் அந்த பொறுப்பை நான் எடுத்து நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட கூட்டம் அதான் டெய்லி வந்து எங்க ரிப்போர்ட்டர் சொல்றாரு, அவ்வளோ கூட்டம் வருது. இதெல்லாம் எதுக்கு? அவருக்கும் தானே வருது, அவருக்கும் தானே வருது. அதெல்லாம் ஃபோன் பண்ணி அதுதான் ஆள் வச்சுருக்காரு. ஆள் வச்சு அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கான். அவன்லாம் இது பண்ணி இது மாதிரி சென்னையாக கூப்பிட்றாரு. சில நேரத்தில் உடனே சென்னையாக கூப்பிட்றாருன்னு சென்னையாகிட்டே கொடுப்பானுங்க. கொடுத்து என்னடா இது சங்கடம் வாங்குது, 2 பக்கமும் இங்கேயும் அந்த மாதிரி இருக்குதா, அங்கேயும் இது மாதிரி. அந்த சங்கடத்தை தான் நான் கேட்குறேன். அது வந்து ஓட்ட பிரச்சனையாக மாறாதான், அந்த சங்கடத்தை தான் கேட்குறேன். அது இப்போ அது எனக்கு ரொம்ப பலமாயிட்டு இருக்கிறேன். நான் பலமாயிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரென்த்து எனக்கு கூடியிருக்குது. அது எப்படி கூடிக்குதுன்றதை நீங்கள் பார்த்தீங்களே. இப்போ தென் மாவட்டங்கள் பூரா பார்த்தேன். இன்னைக்கு பூரா தென்காசி எல்லாம் வந்திருந்தாங்க, பார்த்தேன். கன்னியாகுமரி பார்த்தேன். ஆமாம், ஒரு மாவட்டம் தவிர தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் எல்லாரும் போட்டி போட்டு வந்து நியமன கடிதம் வாங்குறாங்க. அதில் அதான் சொல்லணும். நல்ல மேட்ரு தான் கிடைக்க வந்துச்சு. ரொம்ப நன்றி. ஒரு நேரம் உங்களுக்கு கருத்து நல்ல உங்கள் நேரம் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.